அமரன் மீடியா அன்பு நேயர்களுக்கு இனிய மதிய வணக்கம். முதலாவதாக வாங்க குவைத்தோட தினார் ரேட்டை பார்த்துடலாம். ஒரு தினார் இந்தியாவின் மதிப்பு 285 ரூபாயாகவும், ஒரு தினார் இலங்கையின் மதிப்பு 979 ரூபாயாகவும் உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சோட ஆன்லைன் ரேட் ஆகும். அடுத்ததாக வாங்க குவைத்தோட தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 24 கேரட் தூயத்தங்கத்தின் விலை 33 தினார் 28 ஃபில்ஸ் ஆகவும், 1 கிராம் 22 கேரட் தூயத்தங்கத்தின் விலை 30 தினார் 287 ஃபில்ஸ் ஆகவும், 1 கிராம் 21 கேரட் தூயத்தங்கத்தின் விலை 28 தினார் 900 ஃபில்ஸ் ஆகவும், 1 கிராம் 18 கேரட் தூயத்தங்கத்தின் விலை 24 தினார் 271 ஃபில்ஸ் ஆகவும் உள்ளது. அடுத்ததாக வாங்க செய்திகளுக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க செய்திகளுக்குள்ள போயிடலாம். சால்மி எல்லை கடவையில் 35 அட்டைப்பெட்டிகள் கொண்ட சிகரெட்டுகளை பறிமுதல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு வாகனத்தின் உட்புறத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சிகரெட்டுகளை கண்டுபிடித்த பிறகு சால்மி எல்லை கடவை வழியாக சிகரெட்டுகளை கடத்தும் முயற்சியை முறியடித்ததாக சுங்க பொது நிர்வாகம் அறிவித்துள்ளது. சவுதி நாட்டவர் ஓட்டிச் செல்லும் வாகனத்திற்கான புறப்பாடு நடைமுறைகளின் போது அந்த கார் வேறொரு துறைமுகத்தில் முன்பே இருந்ததால் ஆய்வாளர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டதாக சுங்க அதிகாரிகள் விளக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெருக்கமான கண்காணிப்பு மற்றும் முழுமையான சோதனைக்கு பிறகு வாகனத்தின் உட்புறத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 35 அட்டைப்பெட்டி சிகரெட்டுகளை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். மேலும் அவை கண்டறியப்படுவதை தவிர்க்க தொழில் ரீதியாக சீல் வைக்கப்பட்டிருந்ததாகவும், அனைத்து வகையான கடத்தல்களையும் எதிர்த்து போராடுவதற்கான தனது உறுதிப்பாட்டை சுங்க பொது நிர்வாகம் மீண்டும் உறுதிப்படுத்தியதாகவும், ஆய்வு வழிமுறைகளை மேம்படுத்துவதற்கும் கடத்தல் பொருட்களை கடத்துவதற்கான எந்தவொரு முயற்சியையும் உறுதியாக கையாள்வதற்கும் தொடர்ச்சியான முயற்சிகளை வலியுறுத்துகிறதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய மொபைல் ஐடியை தினமும் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன் அப்படின்னா 1947 முன்னாடி பிறந்தவங்களோட குடியுரிமையில இப்போ ரத்து செய்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல் 75 ஆண்டு 50 ஆண்டுக்கு முன்னாடி உள்ளவங்களோட குடியுரிமையில இப்போ ரத்து செய்கிறாங்க. நீங்கள் ஷஹல் அப்ளிகேஷனோ அல்லது மொபைல் ஐடியோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் அதிலே வரும். உங்களுடைய கஃபிலோடைய குடியுரிமை ரத்து செய்யப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிறது வரும். நீங்கள் அதன் மூலியமாக மேலதிக நடவடிக்கைகள் எடுக்கல உங்களுக்கு கொஞ்சம் உதவியாக. ஷுவைக் தொழில்துறை பகுதியில் உள்ள உலோக தொழிற்சாலையில் நேற்றைய தினம் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நேற்றைய தினம் மாலை ஷுவைக் தொழில்துறை பகுதியில் ஏற்பட்ட தொழிற்சாலை தீவை ஷுவைக் தொழில்துறை அரதியா மற்றும் அல் ஷாஹித் மையங்களை சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தீ விபத்தில் யாருக்கும் எந்த ஒரு தீக்காயங்களும் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டமஸ்கஸ் ஸ்ட்ரீட் அதாவது 45வது இலக்க சாலை எக்ஸ்பிரஸ் மற்றும் மத்திய பாதைகள் அதாவது ஃபர்ஸ்ட் லைன் மற்றும் 2வது லைன் சனிக்கிழமை முதல் 1 மாத காலத்திற்கு மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் டமஸ்கஸ் தெருவில் 2வது ரிங் ரோடு சந்திப்பிலிருந்து 3வது ரிங் ரோடு சந்திப்பு வரை இரு திசைகளிலும் உள்ள விரைவு சாலை மற்றும் மத்திய பாதைகள் ஆகஸ்ட் 16 சனிக்கிழமை முதல் 1 மாத காலத்திற்கு மூடப்படும் என்று பொது போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. ஃபாஹில் பகுதிகளில் ஒரு மதுபான தொழிற்சாலை சோதனை செய்யப்பட்டு மதுபானத்தை தயாரித்த ஆசிய சமூகத்தைச் சேர்ந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் துப்பறியும் நபர்களின் முயற்சி மற்றும் அர்ப்பணிப்புக்கு நன்றி எனவும் பொது சுத்தம் செய்யும் துறையின் இயக்குனர் அவர்கள், ஃபாஹில் மையத்தின் மேற்பார்வையாளர் அவர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவித்து ஒரு குடிமகன் காணொலி வெளியிட்டிருக்காரு. இதுக்கு முன்னால் வரக்கூடிய காணொலியை பாருங்க. جواز تكليف حاليا امام مخبر الفيحيل ويجون المواد واتلافها امام المخبر بوجود اخواننا من وزاره الداخليه.
ريال ما هذا كله شوف هلا اول شيء عشان ما يصير زحمه وين دورات المياه اسحب هذا شوي شوي اسحب تعال واخر فرشه هذا شغل கடைசி வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்குமே மிக்க நன்றி. இந்த காணொளியை பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.